ஹாய் ஹாய் ஹிஸ்ட்ரி ஆஃப் தஞ்சாவூர் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வாங்க என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஓவியம் இருக்குது. அந்த ஓவியமே வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லிடும். 17ஆம் நூற்றாண்டில் பெங்கோஜிங்கிற ஒரு மராட்டிய மன்னர் இருந்து வாழ்ந்திருக்கார். அவர் வந்து தீவிர சமயபுரத்தம்மன் பக்தராக இருந்திருக்காரு. ஒரு தடவை சமயபுரத்தம்மனை பார்க்க போகும்போது ஈவினிங் நடை சாத்தி இருந்துச்சு, அதனால் அங்கேயே படுத்து தூங்கிட்டாராம். அப்போ கனவுல வந்து சமயபுரத்தம்மன் சொன்னாங்க, நீ என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வர்றதுக்கு உன்னோட ஊரில், அதாவது புன்னைநல்லூரில் புத்துக்குள்ள நார்க்க என்னை கோவில் கட்டி வழிபடுன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வந்து தோண்டி பார்த்தப்ப அங்கே வந்து அம்மன் சிலை இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அவர் வந்து வழிபட்டதாகவும் கூறப்படுது. அதுக்கப்புறம் அவரோட இறப்புக்கு அப்புறம் பெருசாக பராமரிப்பு இல்லாமல் போயிருச்சு. அப்புறம் துல்சாங்கிற மராட்டிய மன்னர் ஆட்சிக்கு வந்தப்போ அவருமே வந்து மாரியம்மனோட தீவிர பக்தராக இருந்திருக்காரு. அப்போ அவரோட பொண்ணுக்கு அம்மை நோயால் பார்வை இழந்து போச்சு. அப்போ மாரியம்மன் கனவுல தோன்றி, நான் வந்து இது மாதிரி புன்னைநல்லூரில் புத்துக்குள்ள இருக்கிறேன், என்னை எடுத்து வழிபடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அந்த புத்தை நோண்டி பார்த்தப்போ ஒரு பனை ஓலை கிடச்சிது. அந்த பனை ஓலையில் வந்து இந்த புத்து மண்ணால் வந்து கழுத்தளவு சிலை செஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற மாரியம்மன் சிலையை எடுத்து வச்சிங்கன்னா முழுமையான சிலை வழிபட கிடைக்கும் அப்படிங்கிறது.